அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 2 விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஒன்று, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய நாளில் நடத்திய ஊடக சந்திப்பு தொடர்பானது. அடுத்து, தென்னிந்தியாவினுடைய பிரபல பாடகரும் இசையமைப்பாளராகவும் இருக்கின்ற ஸ்ரீனிவாஸ் அவர்களினுடைய இசை நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னர் அவர் ஊடகங்களை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் பேசியிருக்கின்றோம். முதலில் இந்த இசை நிகழ்வு விடயத்திலிருந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இசையமைப்பாளர் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களினுடைய இசை நிகழ்ச்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் இவரினுடைய இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நடக்க போகிறது என்று அறிவிப்புகள் வந்ததிலிருந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஒரு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இப்படியான நிகழ்ச்சி செம்மணி தொடர்பான பிரச்சனைகள் நடக்கின்ற போது இது நடக்க வேண்டுமா, இவ்வாறான விடயங்களை எல்லாம் நடத்த வேண்டுமா என்று ஒரு தரப்பு பேசப்பட்டது. இன்னொரு தரப்பில் பேசப்பட்ட விடயங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்த எத்தனையோ மருத்துவர்கள் உலகம் பூராகவும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நினைத்தாலே ஒரு பேருந்தினை எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது ஏன் இசை நிகழ்வினை செய்துதான் இந்த பேருந்தினை பெற வேண்டிய தேவை இருக்கிறதா? இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் சோசியல் மீடியால வளமையா பேசப்படுறதுதான். ஆனா அந்த நிர்வாகத்துக்கும் அந்த மாணவர்களுக்கும் தான் உண்மையான பிரச்சனை தெரியும். அவர்கள் எவ்வாறான இடர்பாடுகளை எதிர்நோக்குகிறார்கள் என்று தெரியும். மருத்துவத்துறையில இருக்கிற பலர் நாட்டை விட்டு தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருக்கின்ற நிலையில இந்த மருத்துவ பீடங்களில் இருக்கிற மாணவர்கள் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை நடமாடுகின்ற மருத்துவ சேவைகளில் ஈடுபடுத்துகின்ற போது மருத்துவத்துறையில இருக்கிற ஒரு சில சிறிய பிரச்சனைகளாவது தீர்வுக்கு வரும் என்றுதான் என்ற கருத்தா இருக்குது. அப்படி இருக்கைக்குள்ள அவங்களுக்கு உண்மையாகவே போக்குவரத்து தேவைக்கான பேருந்து தேவை. 2007 எடுக்கப்பட்ட பேருந்து தான் இறுதியாக எடுக்கப்பட்ட பேருந்து என்று சொன்னா இதுவரைக்கும் எவ்வளவு காலம் ஆயிட்டு? கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேல ஆகிட்டு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பேருந்து தேவை. அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சியை நாங்க குறை சொல்றதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இந்த தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்போதுதான் எமக்காக பாடுகிறாரா, எமக்காக இந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்களா என்று கேட்டால் இல்லை. 2009 முன்னரும் அவர் எமக்காக பல நிகழ்வுகளை செய்து கொடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். ஆகவே இன்றைய தினம் அந்த இசை நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு விடயம். இந்த இசையமைப்பின் ஆயத்த பணியாக ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை தெரிவித்தார். குறிப்பாக எங்களினுடைய கிழக்கிழங்கையைச் சேர்ந்த சபேசன் இறுதி போட்டி வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவர் இப்பொழுது நடுவராக இருந்து கொள்கின்ற தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்வு ஒன்றில் இறுதி போட்டி வரைக்கும் சபேசன் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பை இப்போது நீங்கள் பார்க்க முடியும். யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே நான் எந்த ஊருக்கு போனாலும் கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி. அது இங்கேருந்து தானே முளைக்கிறது. அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுறது. அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சிட்டுருக்கு. இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த நிகழ்ச்சி பொறுத்த அளவுக்கு இது இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு பஸ் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு. இந்த ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம். நான் பாடின பாட்டு, மற்றவங்க பாடின பாட்டு. ஷர்ணியா இருக்கா என்னோட பொண்ணு, அப்புறம் அக்ஷயா, ஜீவன், சரிகமபால இருந்து இவங்க 2 பேரும், அப்புறம் நம்ம
யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க. ஸோ என்னோடய பேண்டு வந்திருக்கு, ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ். ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகிறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்கிறது தான். ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில். அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டு இருந்தாச்சுன்னா அது சரி கிடையாது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவர் மூலமாக தான் வந்து இந்த ஐடியாவே வந்தது எனக்கு. என்கிட்ட மகாதேவன்கப்பட்டவர், அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர், நிறைய சேரிட்டி பண்ணுவார். அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான், அது மறு பேச்சே கிடையாது. அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும். அதுவும் யாழ்ப்பாணங்கும்போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது. வரவேற்பு தான் ரொம்ப அப்படியே மனசை குளிர வச்சுது. அவ்வளோ சந்தோஷம். அது இலங்கை மட்டும் இல்லை, மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ என் பொண்ணு இருக்கா, அவள் இப்போ ஒரு சமீபத்தில் ஏதோ மாமன் ஒரு படத்தில் பாடினான், அவ்வளோதான். அது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடினான், அவ்வளோதான். டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது. இப்போது நாங்கள்லாம் பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு திரைப்படத்தில் 5 பாடல் 6 பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும், எல்லாமே ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும், எல்லாம் ஆகும். இப்போ அப்படி இல்லை. அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாடகர்கள் பாடகிகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம். அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் ஒரு காலகட்டமும் ஒரு மாதிரி. இப்போல்லாம் நல்லாவே பாடுறாங்க, எல்லோரும் நல்லா பாடுறாங்க. இப்போ சரிகமபாவில் வந்து இந்த சீசனில் சபேசன் வந்திருக்கார், அவர் ரொம்ப அழகாக பாடுறார். அவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார். இந்த மாதிரி ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க. அதனால் ஆனால் ஃபைனல் போகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. அந்த இன்னொரு பொண்ணு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி, அவளும் நல்லா பாடுறா, அவள் நல்ல திறமைசாலி. ஆனால் சபேசனுக்கு இன்னும் ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த மாதிரி இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை. இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இங்கே. எஜுகேஷன், மியூசிக் எஜுகேஷன், அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு. இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அங்கு அவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசினார். குறிப்பாக கையெட்டியில் தங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை, அங்கிருந்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நாங்கள் உறுதி கொடுப்பதற்காக அவர்களோடு பக்கபலமாக இருக்கின்றோம் என்பது போன்று பேசியிருந்தார். அதே போன்று மயிலிட்டி காணியை விடுவிப்பதற்காக போராடுகின்ற அந்த அமைப்பு சார்பிலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நேற்றைய நாளில் சந்தித்திருந்தார்களாம். அங்கும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும். இன்றைக்கு மயிலட்டி இடம்பெயர்ந்த மக்கள் சார்பில் அவர்களுடைய முன்குடியேற்ற அமைப்பினுடைய அழைப்புதலின் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரு குழு இன்றைக்கு மயிலாட்டுக்கு சென்று அந்த சங்கத்தின் உறுப்பினர்களை சந்தித்தோம். விசேஷமாக கடந்த 2-3 நாளைக்கு முன்பதாக கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்துக்கு பிற்பாடு அவர்கள் அந்த அழைப்புதலை எங்களிடம் நேரடியாக மேற்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுடைய நிலைமையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமாக வந்து அவர்கள் அப்போதைக்கு அவசரமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்
அரசாங்கம் தொடர்பாகவும் அரசாங்கம் செய்ய போகின்ற ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்பாகவும் எங்களிடம் விரிவாக வந்து எடுத்து கூறியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் வாரக்கிழமை பாராளுமன்ற அமர்வுகளை இந்த விடயங்களை பேசுவதற்கு இருக்கின்றோம். அதே போன்று விசேஷமாக அடுத்த ஜனாதிபதியின் தலைமையிலே நடைபெறுகின்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான ஆலோசனை குழு கூட்டம், பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற ஆலோசனை குழு கூட்டத்திலே விசேஷமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். முக்கியமாக இன்றைக்கு ஐலட்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மீள்குடியேற்றம் முழுமையாக நடைபெற முடியாமல் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90% அந்த நிலப்பரப்புக்கு காரணம், அதாவது இன்றைக்கு தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மயிலட்டி பிரதேசத்திலே 90% நிலப்பரப்பினுடைய காரணம் இராணுவ காரணங்களுக்காக இல்லை. அங்கே உண்மையிலே அதிக பாதுகாப்பு நிலையம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அங்கு அந்த மக்கள் அந்த அறிவித்தல் காரணமாக வந்து அங்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஏதோ இராணுவம் வந்து அந்த இடங்கள் அவங்களுடைய இராணுவ தேவைக்காக பயன்படுத்துவதாக இல்லை. மாறாக அங்கே நடைபெறுவது முழுக்க விவசாயம், மற்றது இராணுவத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஹோட்டல் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதனூடாக வந்து இராணுவத்துக்கு வருமானம் தேடுகின்ற, இல்லாட்டி சில வந்து ஊழலாகவும் கூட இருக்கலாம், இராணுவ அதிகாரிகள் வந்து உழைக்கிற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கு. ஆக இந்த விஷயங்களை வந்து நாங்கள் நேரடியாக சென்றும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடசாலை முழுக்க வந்து சுற்றி வர இராணுவத்துடைய முகாமுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த பாடசாலைக்கு கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் படித்த பாடசாலையில் இன்றைக்கு 150 பேர் மட்டும்தான் படிக்கிறது. ஏனென்றால் அந்த பாடசாலையை சுற்றி வர உண்மையிலே அந்த பாடசாலைக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய மக்கள் குடியேற்றங்கள் அங்கே அனுமதிக்கப்படாமல் இருக்கிற இடத்துல வந்து தூரத்தில் இருந்து வாரம் வந்து கஷ்டப்பட்ட ஒரு நிலை. உண்மையிலே வேற வசதியே இல்லாத மக்கள் மிகவும் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும்தான் எங்களோட பிள்ளைகளை வந்து அனுப்புறாங்க. அவை இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் நேரில் சென்று கவனத்தில் எடுத்ததற்கு பிற்பாடு விசேஷமாக மயிலட்டி குடியேற்ற அமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் மேலதிகமான இந்த நடவடிக்கைகளை நிச்சயமாக முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்குவோம் என்பதையும் நான் சொல்லியிருக்கோம். விசேஷமாக நான் சொல்ல விரும்புகிறது இதே போன்று நாங்கள் இது கொழும்பு அரசாங்கம் என்ன சொல்றோம்னா, நாங்கள் இதில் வந்து அரசியல் லாபம் தரப்பாகத்தான் சொல்றோம். கையட்டியில வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய, அது ஏதோ நாங்கள் தான் தூண்டி வந்து இந்த போராட்டத்தை செய்கிறோம். கையட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இதில் அக்கறை செலுத்த இல்லை, கையட்டி மக்கள் அக்கறை செலுத்த இல்லை தான் சொல்றோம். ஆனால் கையட்டியிலே வந்து எங்களுக்கு நேரடியாக கையட்டி பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து எத்தனை அமைப்புகள்கிட்ட போனது. அப்போ கூட்டமைப்பு தான் பெரிய மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருந்தாங்க. அங்கே போனது எல்லா இடத்துக்கும் போய் வந்து கடைசியில் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து இந்த நாங்கள் அதுக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி பக்கபலமாக வந்து அந்த போராட்ட மக்களோட வந்து நாங்கள் நிற்கிறதுக்கு முடிவெடுத்து நாங்கள் தொடர்ந்து 2 வருஷமாக வந்து நிற்கிறோம். அதே போல வந்து நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு பூந்து அந்த மக்களோட பிரச்சனையை வந்து நாங்கள் எழுப்பினோம். இந்த அரசாங்கம் சொல்ற குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்கு. எங்களுக்கும் வந்து தேவை, நாங்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னே தமிழ் தேசிய பேரவை மக்களுடைய பிரச்சனையில வந்து கூடுதலாக வந்து வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய சரித்திரமாகவே இருக்கின்றோம். மக்களுடைய விஷயங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறதும், சில இடங்கள்ல மக்கள் கஷ்டப்படுகின்ற இடங்கள், மக்கள் வரக்கூடிய ஆபத்துகள் காரணமாக வந்து தங்களுக்கு நேரடியாக வந்து செய்ய முடியாத காரியங்களை நாங்கள் பொருட்படுத்த வந்து அவர்களுக்காக வந்து அவர்களுடைய வேண்டுகோள்களுக்கு இணங்க செயல்படுகின்ற அமைப்பாட்டால் நாங்கள் இருக்கலாமே தவிர எதிரி வந்து குற்றச்சாட்டுகின்ற வகையில் வந்து நாங்கள் அரசியல் லாபம் செய்கிறதுக்காக வந்து போகிறவங்க அமைப்பா இல்லை.
ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் மற்ற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுகின்றோம். ஐஎட்டி வந்து ஒரு நல்ல உதாரணம். ஆனால் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து முழு ஒத்துழைப்பு செய்வோம். அதங்களோட கடமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கு அது கடமையாகத்தான் பார்க்கின்றோம். அந்த வகையில் அந்த அழைப்புதல் வரும். எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து சும்மா போய் வந்து ஒரு இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பாத இடத்துல வந்து நாங்கள் போய் ஏன் செய்ய போகிறது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய உதவிகள், எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறதாக இருந்தால், அவர்கள் அதை விரும்புகிறதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். ஒரு நாளும் அந்த மக்களை நாங்கள் கைவிடுவதற்கு. இவைதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்த காணொளிகளினுடைய தொகுப்பு. நாளைய நாளில் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.